ஆடி மாசத்துல குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். செல்வ வளத்துக்கு குறைவே இல்லாம இருக்கும். எந்த கஷ்டமா இருந்தாலும் குலதெய்வம் தீர்த்து வைக்கும். அதற்கான காரணம் என்ன, இந்த பொருட்களை ஏன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மற்ற தெய்வங்களை விட இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய தாய் தெய்வம் போன்றது. குலதெய்வ கோவில்ல நம்ம செய்யக்கூடிய எந்த வழிபாடுகளும் சரி, கொடுக்கக்கூடிய பொருட்களும் சரி, அது 3 மடங்காக பெருகி நம்மை மட்டும் இல்லாம நம்ம சந்ததியினரையே அது பாதுகாக்கும். ஏதாவது உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு, எப்பா எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், என்னென்னமோ பரிகாரம் செஞ்சேன், ஒண்ணுமே தீர்வு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் குலதெய்வ சன்னதியில போய் உக்காந்துக்குங்க. அமைதியா அமர்ந்து மனதார, அம்மா தாயே நீதான் எனக்கு துணை, எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டேன், என்னால் எதுவும் முடியல, நீ மட்டும்தான் துணை, என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வை அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பொருட்களை கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமா தீர்வு கிடைக்கும். குலதெய்வம் அப்படிங்கிறது வெறும் கடவுள் மட்டும் இல்லை, நம்மளை வாழ்வித்த முன்னோர்களோட ஆன்மா அந்த தெய்வத்தோடு கலந்திருப்பதாக நம்பப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் ஆடி மாசத்துல எவ்வளோ பெரிய கோவிலுக்கு போனாலும் சரி, குலதெய்வத்தோட அனுமதி அருள் இல்லாமல் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அதனுடைய முழுமையான பலன் கிடைக்காது. அதனால் ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போங்க. அங்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சந்ததியும் சுபிட்சமாக இருப்பது உறுதி. உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கலாம், காளியம்மன், மாரியம்மன், அங்காளம்மன் இப்படி இருக்கலாம். ஆண் தெய்வமாக கருப்புசாமி, முனியாண்டி, மதுரை வீரன், இப்படி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆடி மாதம் சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மன் வழிபாட்டுக்கு உகந்தது, இறை வழிபாட்டுக்கு உகந்தது. அந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருட்களை நம்ம கட்டாயம் வாங்கி கொடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை. இதில் நான் சொல்லக்கூடிய பொருட்களில் ஒரு பொருளாவது வாங்கி கொடுங்க. உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இவ்வளவு வாங்கி கொடுக்கணும், அவ்வளவு வாங்கி கொடுக்கணும்னு எந்த இதுவும் இல்லை. நம்மளால் முடிஞ்சதை நம்ம மனதார குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாவே போதும். சிக்கனமாக இருக்கிறோம் அப்படின்னு குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களில் காட்டாதீங்க. உங்களால் முடிந்த அளவு உங்கள் சக்திக்கு தகுந்தாற் போல மனதார வாங்கி கொடுங்க. சரி, இதில் மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி. பச்சரிசி வாங்கி கொடுங்க. கோவிலில் நெய்வேத்தியத்திற்கு சக்கரை பொங்கல் வைப்பாங்க. இந்த பச்சரிசியை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வறுமை அப்படிங்கிறதே இருக்காது. சில கிராமத்து கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா நித்திய பூஜைகளோ நெய்வேத்தியங்களோ சரியாக நடக்காமல் இருக்கலாம். அது நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கலாம். அந்த குலதெய்வம் ஒருபோதும் பட்னியாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தது அப்படின்னா அதை வணங்கக்கூடிய குடும்பங்கள் அத்தனையும் கஷ்டப்படும். பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, சுவாமிக்கு பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் செய்யறதுக்கு அரிசி கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம பச்சரிசி வாங்கித்தாங்க. நம்மளுடைய வம்சத்திற்கு என்றைக்குமே அன்னப்பற்றாக்குறை அப்படிங்கிறதே வராது. அடுத்தது இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்குரிய எண்ணெய், திரி. குலதெய்வத்தோட கோவில் கருவறை எப்பவுமே இருட்டாக இருக்கக்கூடாது. கருவறை இருட்டா இருந்தது அப்படின்னாவே நம்மளுடைய குலமே இருள் அடைந்து விடும். அதாவது மேலும் மேலும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். மீளவே முடியாத துன்பம் வரும். வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது பித்தளை விளக்கு, எண்ணெய், திரி, தீப்பெட்டி இது மாதிரி வாங்கி தரலாம். இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த விளக்கு எப்படி இந்த ஆடி மாசத்துல சுடர்விட்டு பிரகாசமா எரியுதோ அதுபோல நம் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். இந்த ஆடி மாசத்தை நம்ம தட்சிணாயன காலம் அப்படிம்போம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல, அதாவது ஆடி மாசத்துல மாலை நேரத்துல தேவர்களோட இறை வழிபாட்டிற்குரிய நேரம் அப்படிம்போம். இந்த நேரத்துல கோவில்ல விளக்கு எரிய வேண்டும் கட்டாயமா. எந்த ஒரு குலதெய்வ கோவிலும் இருட்டா இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எண்ணெயின் மூலமாக அந்த தீபம் எப்படி பிரகாசமாக எரிகிறதோ அதே போல நம் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும்.
அடுத்தது இந்த ஆடி மாதத்துல கட்டாயமாக குலதெய்வ கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் இதெல்லாம் மங்கள பொருட்கள். இந்த மங்கள பொருட்கள்ல எது உங்களால முடியுதோ அத வாங்கி கொடுங்க. கட்டாயம் குங்குமம், தாழம்பூ குங்குமம் வாங்கி கொடுங்க. உங்க கோவில்ல வந்து விபூதி தான் தேவைப்படுது அப்படின்னா, அந்த விபூதிய வாங்கித்தாங்க. மஞ்சள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்த அதிகரிக்கும். திருமணம் தள்ளி போகக்கூடிய ஆண், பெண்களுக்கு விரைவில திருமணம் கைகூடும். உங்க வீட்ல திருமணம் ஆகாதவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா, மஞ்சள் வாங்கிட்டு போய் குலதெய்வ கோவில்ல கொடுங்க. அடுத்தது குலதெய்வ கோவிலுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா வெல்லம். இந்த வெல்லம் வந்து உங்களால முடிந்த அளவு 1/4 கிலோவோ, 1/2 கிலோவோ, 1 கிலோவோ இத நீங்க வாங்கி கொடுங்க. எப்பவுமே எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் நம்ம இனிப்பு வைத்து தான் நம்ம கும்பிடுவோம். அதனால குலதெய்வ கோவில்ல நெய்வேத்தியமாக பொங்கல் வச்சு படைப்பாங்க இல்லையா? அதனால தான் பச்சரிசி வாங்கி கொடுங்கன்னேன். அதே போல இந்த வெல்லங்கிறது இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு பொருள் குலதெய்வ கோவிலுக்கு கொடுக்க வேண்டியது. இந்த வெல்லத்த கட்டாயம் வாங்கி கொடுங்க. இந்த பொருட்கள நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது மறக்காம எடுத்துட்டு போங்க. உங்களுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். உங்க தலைமுறைக்கே செல்வம் சேரும்.